ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீக் வெள்ளிக்கிழமை, அதாவது 26ஆம் தேதி நம்மளுடைய ஆன்லைன் கிளாஸ் ஒன்று இருக்குது. 299 அதனுடைய ஃபீஸு. அதில் என்ன உங்களுக்கு நீங்கள் கற்றுக்க போகிறீங்க அப்படின்னா, பாடியில் வந்து நம்ம எப்படி மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கணும், அந்த மெஷர்மெண்ட்ஸை எப்படி நம்ம கன்வெர்ட் பண்ணணும். இதுவே ஒரு ஹை நெக்கு, போட் நெக்கு, ஹால்டர் நெக்கு இந்த மாதிரி வரும்போது அந்த மெஷர்மெண்ட்ஸை என்னென்ன சேஞ்சஸ் பண்ணணும், அதே மாதிரி பேசிக்காக ஒரு ப்ளவுஸ் தைக்கும்போது நம்ம என்னென்ன நுணுக்கங்கள் கவனிக்கணும், அது எப்படியெல்லாம் நம்ம அப்ளை பண்ணணும், அதுக்கு ஷோல்டர் அளவு எவ்வளோ வைக்கணும், ஆம்ஹோல் அளவு எவ்வளோ வைக்கணும் அப்படிங்கிற ரொம்ப முக்கியமான பேசிக் மெஷர்மெண்ட்ஸ் பற்றின டீட்டெயில்ஸான ஒரு கிளாஸ் தான். இதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி அட்மிஷன் போயிட்டு தான் இருக்குது. அதனால் நீங்கள் லாஸ்ட் மினிட்ல இல்லாமல் கொஞ்சம் முன்னாடியே அதில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு குரூப் ஃபார்ம் பண்ணி உங்களுக்கு வந்து லிங்க் எல்லாம் சென்ட் பண்ண முடியும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் முன்னாடியே ஜாயின் பண்ணிக்கோங்க. இதனுடைய முக்கியமான ஒரு இது என்ன அப்படின்னா, இந்த டீட்டெயில்ஸ் இருந்துச்சு அப்படின்னா தான் நீங்கள் டைரெக்டாக ஒரு பாடி மெஷர்மெண்ட்ஸ் எடுத்து எந்த ஒரு டவுட்டுமே இல்லாமல் கான்ஃபிடெண்ட்டாக ஒரு ப்ளவுஸ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ண முடியும். அதனால் இந்த கிளாஸ் தேவைப்படுறவங்க இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம இதில் சொல்லி கொடுக்குற விளக்கங்கள் எல்லாமே நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் உங்களுக்கு நீங்கள் யாருக்காவது கிளாஸ் எடுத்தாலும் சரி, ஏன்னா ஒரு பேசிக் மெஷர்மெண்ட்ஸ் வந்து எப்போவுமே மாறாது. மாடல் எல்லாமே மாறும், அதனுடைய இது எல்லாமே மாறுமே ஒழிய பேசிக்காக என்ன அளவு எடுக்கணும், எப்படி எடுக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு இதுவுமே மாறாது. அதனால் லைஃப் லாங் நீங்கள் எந்த ஒரு ட்ரெஸ் தைக்கணும் அப்படின்னாலுமே இது உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பேசிக். இதில் யார் யார் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா, பிகினர்ஸாக இருந்தாலும் சரி, ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணிகிட்டு இருக்கோம், சின்ன சின்ன டவுட்ஸ் வருது, சின்ன சின்ன கால்குலேஷன் மிஸ்டேக் வருது அப்படிங்கிறவங்க யாராக இருந்தாலுமே, இல்லை நல்லாவே தெரிஞ்சாலும் இன்னொரு தடவை அதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத கிளியர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சாலுமே நீங்கள் வந்து இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம்.